நான் நல்ல உடல்நலத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன். இன்று பல நல்ல செய்திகள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நான் அளவில்லா செல்வங்களை ஈர்க்கிறேன். நான் எனது அழகிற்கு வலிமை கன்றி கூறுகிறேன். என்னிடம் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி. நான் செய்யும் அனைத்து வேலைகள் சிறப்பாக அமைகிறது. என்னை சுற்றியுள்ள அனைவரும் எனது எல்லையில்லா ஆற்றலை நான் உணர்கிறேன். இன்று நான் எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றி பெற்றதற்கு நன்றி. நான் என் செயல்களிலே முழு நம்பிக்கையோடு உள்ளேன். இன்று எனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. நான் அளவில்லா வெற்றிகளையும் செல்வத்தையும் எய்கிறேன். என் வலிமையான எண்ணங்களுக்கு நன்றி. இந்த அழகான நாள் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இன்று என் எண்ணங்கள் அனைத்தும் நேர்மறையாக செயல்படுவதற்கு நன்றி. நான் தினமும் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கியே பயணிக்கிறேன். இன்றைய நாள் நான் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்கிறேன். நான் அளவில்லா செல்வம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன். எனது உறவுகளுடனான அன்பு வலிமை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. நான் நல்ல நண்பர்களை கொண்டே இருக்கிறேன். என் மேலான நம்பிக்கையும் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் இன்று சந்திக்கும் மனிதர் சிறப்பானவர்கள். இன்றைய நாள் என் வாழ்வில் முழுமையான நாளாக அமைவதற்கு நன்றி. இன்றைய நாள் என் வாழ்க்கையின் சிறப்பான நாளாக இருக்கிறது. இன்று எனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு நன்றி. என் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி. இந்த நல்ல நாள் என் வாழ்க்கையில் திரும்ப வரும்படி நினைக்கிறேன். நான் நல்ல உடல்நலத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன். இன்று பல நல்ல செய்திகள் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நான் அளவில்லா செல்வங்களை ஈர்க்கிறேன். நான் எனது அழகிற்கு வலிமை கன்றி கூறுகிறேன். என்னிடம் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி. நான் செய்யும் அனைத்து வேலைகள் சிறப்பாக அமைகிறது. என்னை சுற்றியுள்ள அனைவரும் என்னை விரும்புவதற்கு நன்றி. எனது எல்லையில்லா ஆற்றலை நான் உணர்கிறேன். இன்று நான் எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றி பெற்றதற்கு நன்றி. நான் என் செயல்களிலே முழு நம்பிக்கையோடு உள்ளேன். இன்று எனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. நான் அளவில்லா வெற்றிகளையும் செல்வத்தையும் எய்கிறேன். என் வலிமையான எண்ணங்களுக்கு நன்றி. இந்த அழகான நாள் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இன்று என் எண்ணங்கள் அனைத்தும் நேர்மறையாக செயல்படுவதற்கு நன்றி. நான்
தினமும் என் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கியே பயணிக்கிறேன். இன்றைய நாள் நான் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்கிறேன். நான் என் வாழ்க்கை எல்லாமும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் சந்தோஷங்களும் நிறைந்தது. என்றுமே நல்லவை மட்டும் என்னை தேடி வருகிறது. அளவில்லா செல்வம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறேன். எனது உறவுகளுடனான அன்பு வலிமை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. நான் நல்ல நண்பர்கள் கொண்டே இருக்கிறேன். என் மேலான நம்பிக்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் இன்று சந்திக்கும் மனிதர் சிறப்பானவர்கள். இன்றைய நாள் என் வாழ்வில் முழுமையான நாளாக அமைவதற்கு நன்றி. உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலின் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இயற்கை மருத்துவ விஞ்ஞானிகளால் நீண்ட ஆய்வுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய வகை பொக்கிஷம் எலிக்சர் மேக்ஸ். இதன் சிறப்பு பயன்கள்: குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்கிறது, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் தடுக்கிறது, பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது, வம்சாவளி ஆஸ்துமாக்களுக்கு சிறந்த தீர்வு, மூளை மற்றும் நரம்பு கோளாறு பக்கவாதம் முழுவதும் குணமடையும் வாய்ப்பு, கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகளை கரைக்க வல்லது, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், ரத்த புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் மற்றும் அனைத்து வகை புற்றுநோய்களுக்கும் சிறந்த தீர்வு, ஹார்மோன் பிரச்சனைகளையும் தைராய்டு பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது, பெண்களின் உடலில் உள்ள தேவையற்ற ரோமங்கள் வளர்வதை தடுக்கிறது, பெண்களின் முக அழகு வசீகரம் பெறவும், உடல் அமைப்பு கட்டுக்குழையாமல் இருக்கவும், கூந்தல் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது, உடல் பருமன் மற்றும் தொப்பையை குறைக்க பெரிதும் துணை புரிகிறது, பெண்கள் மற்றும் ஆண்களின் மலட்டு தன்மையை நீக்கி சரி செய்கிறது, நாள்பட்ட சோரியாசிஸுக்கு நிரந்தர தீர்வு,
ரத்த உற்பத்தி மற்றும் ரத்த சுத்திகரிப்பு செய்கிறது. நாள்பட்ட மூட்டு வலி, இடுப்பு வலி மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு. ஆண்மை மற்றும் பெண்மை குறைபாடுகளை சரி செய்கிறது. விந்தணுக்களின் எண்ணிக்கையை பூஜ்ஜிய நிலையில் இருந்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கையை உற்பத்தி செய்கிறது. சிறுநீரக கோளாறு சரி செய்து சிறுநீரக கற்களை கரைக்கிறது. குடிப்பழக்கம் மற்றும் புகை பழக்கத்திலிருந்து முற்றிலும் விடுதலை. பிபிஹெட்டனிக் புரோஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியாவுக்கும் அடிக்கடி இரவில் சிறுநீர் கழிப்பவர்களுக்கும் நல்லதொரு தீர்வு. மேலும் 1000க்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் பெற்றது எலிக்சர் மேக்ஸ். வெல்கம் டு எலிக்சர் மிஸ். எலிக்சர் மிஸ் அப்படிங்கிறது அமிர்த கலவை, கிங் ஆஃப் ஹெர்பல், மூலிகைகளின் அரசன், இந்தியா ஃபாஸ்டஸ்ட் growing கம்பெனி, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப், மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன். அதாவது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒன்லி ஒன் ப்ராடக்ட். இது 1000க்கும் மேற்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது கஸ்டமராக தான் வாங்குறோம். கஸ்டமருக்கான ரேட்டு 6300 ரூபாய். இரண்டாவது தடவை அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்பெனி ரேட்டான டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டான 5000 ரூபாய்க்கு வாங்கி தரோம். இப்போ அவங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி தரோம். ஐடி கிரியேட் பண்ணுவதற்கு பேன் கார்டு இமேஜ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீட்டெயில், நாமினி டீட்டெயில் இது இருந்தால் போதும். ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு பேன், ஒரு மெயில், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் பிளான். இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. பேசிக் பேக்கேஜில் 5000 மறுபடி ஜாயின் பண்ணுறோம். இதில் 2 டாப்அப் இருக்குது. ஒன்று பிரைமரி டாப்அப், இன்னொன்று ப்ரீமியம் டாப்அப். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ பேசிக் பேக்கேஜில் இந்த பிளான் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். 2 நபர் அப்படிங்கிறது ஏ ஒரு நபர், பி ஒரு நபர். 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஏ நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னா ஏ நபர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கமாக 500 ரூபாய் கிடைக்குது. அதே போல் பி நபர்கிட்ட வாய்ப்பை கொடுக்கும்போது பி நபர்கிட்ட இருந்து ரெஃபரல் இன்கமாக 500 ரூபாய் கிடைக்குது. அடுத்து ஏபி அப்படிங்கிறது ஒரு ஜோடிக்கு 500 ரூபாய் இன்கம் கிடைக்குது. அப்போ நாம் 2 நபரை அறிமுகப்படுத்தும் போது ரெஃபரல் இன்கம், பேர் மேட்ச் இன்கம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1500 ரூபா நமக்கு வேலெட்டுக்கு வருது. அருமையான ஒரு பிளான்ல இருக்கும். அடுத்து கம்பெனி ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதாவது நம்மளோட இன்கம் 10,000 வந்தவுடன் நம்ம ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணணும். 2 வகையில் ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று 5000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணலாம், இன்னொன்று 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். 5000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ நமக்கு 2 பாக்ஸ் கிடைக்கும். 2 பாக்ஸோட வேல்யூ எம்ஆர்பி ரேட்டில் 12,600 ரூபாய். 5000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது பேர் மேட்ச் இன்கமாக 500 ரூபாய் கிடைக்கும். 5000 ரூபாய்க்கு நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட இன்கம் இன்னும் ஒரு 10,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருவதற்கு இந்த ரீபர்ச்சேஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பிரீமியம் அப்கிரேட். 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல 21,000க்கு பண்ணியிருக்கணும். அடுத்து நம்ம குழுவில் ஏ ஒரு நபர், பி ஒரு நபர் பண்ணும்போது பேர் மேட்ச் இன்கமாக 1000 ரூபாய் கிடைக்கும். 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ 9 பாக்ஸ் கிடைக்கும். 9 பாக்ஸோட வேல்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல 45,000 ரூபாய். அதாவது 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்றோம், அப்படியே டபுள் 42 இல்லைங்க, 45,000க்கு நமக்கு 9 பாக்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட இன்கம் 2 லட்சம் ரூபாய் வரும் வரை நம்ம ஐடியை ரீபர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு இடையில நமக்கு தேவைப்பட்டா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், நம்ம ஐடியிலே நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். எப்படி இந்த பிளான் வேலை செய்யுது? அதாவது பிரைமரி பேக்கேஜில் 5000 ரூபாய் மறுபடி எப்படி இந்த பிளான் வேலை செய்யுது? 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்.
2 நபர் வாய்ப்பை கொடுக்குறோம். அவங்க மூலமாக நமக்கு 500 ரூபாய் இன்கம் வருது. வந்திருக்கக்கூடிய 2 நபர்களும் அவங்களுக்கு தெரிந்த 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது 2வது லெவல்ல 1000 ரூபாய், 3வது லெவல்ல 2000, 4வது லெவல்ல 4000, 5வது லெவல்ல 8000, இப்படியே பாத்தீங்கன்னா 18வது லெவல்லயே 13,10,71,500 கிடைக்குது. இது பிரீமியம் பேக்கேஜ்ல 5000 மறுபடி நமக்கு டோட்டலா 13,10,71,500 ரூபாய் கிடைக்குது. அடுத்து பிரீமியம் பேக்கேஜ்ல 21,000 மறுபடி இந்த பிளான் எப்படி டூப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு பாருங்க. 2 நபர்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது முதல் லெவல்ல 1000, 2வது லெவல்ல 2000, 3வது லெவல்ல 4000, 4வது லெவல்ல 8000, 5வது லெவல்ல 16,000, இப்படியே பாத்தீங்கன்னா 18வது லெவல்லயே 26,21,43,000 ரூபாய் நமக்கு வருமானமா கிடைக்குது. இப்ப பிரைமரி பேக்கேஜ்ல 5000 ரூபாய் மறுபடி 13,10,71,500, பிரீமியம் பேக்கேஜ்ல 21,000 மறுபடி நமக்கு 26,21,43,000. டோட்டலா பாருங்க 18 மாசத்துல 100% அப்படியே டூப்ளிகேஷன் நடக்குது அப்படின்னா 40 கோடி ரூபாய். ஒருவேளை 50% எஃபோர்ட் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா 20 கோடி ரூபாய். 25% உழைப்ப கொடுத்தா கூட பாருங்க 10 கோடி ரூபாய். அட்லீஸ்ட் 10% உழைப்ப கொடுத்து பாருங்க 4 கோடி ரூபாய். ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர், வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்கலையே, என் வாழ்க்கை மாறலையே அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்காக எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஹியர், வாய்ப்பு இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எலிசர் மிஸ் கம்பெனி நமக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக்குவோம். 18 மாசத்துல சிங்கிள் ஐடியில 40 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒன்லி ஒன் எலிசர் மிஸ் மட்டும்தான். நம்ம வயதை எடுத்து வச்சு பாருங்க. நம்ம வயதுல எத்தனை 18 மாதங்கள் கடந்து போயிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய வரக்கூடிய 18 மாசத்தை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா சிங்கிள் ஐடியில 40 கோடி ரூபாய். ஒருவேளை ஃபேமிலி ஐடி 3 ஐடி பண்ணியிருக்கோம், ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம், 120 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. இதை சரியான முறையில எல்லாரும் பயன்படுத்திக்கும். 2026 ஆனுவல் கோல் செட்டிங் கொடுத்திருக்கோம். 1 இயர்ல 25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையா வச்சு இந்த வருஷத்துல நம்ம 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை கொடுத்திருக்கோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 லட்சம், ஏப்ரல், மே, ஜூன் 7.5 லட்சம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 லட்சம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 25 லட்சம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திலையும் ஃபர்ஸ்ட் வீக் 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும், 2வது வாரத்துல 25,000, 3வது வாரத்துல 50,000, 4வது வாரத்துல 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணும்போது அது அப்படியே மல்டிபிள் ஆகுதுன்னா 12வது மாசத்துல 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு கோல் செட்டிங் கொடுத்துருக்கோம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஏவி புல் பண்ணுவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். The journey of the 1000 mile begin with 1 step. 1000 மைல கடக்கணும்னாலும் முதலடியை நாம தான் எடுத்து வைக்கணும். அந்த முதலடியை எடுத்து வைப்பதற்கு 6,300 அமௌண்ட்டை கொடுத்து ப்ராடக்டை வாங்குறோம், பயன்படுத்துறோம், ரிசல்ட் எடுக்கிறோம். நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் கம்பெனி சைடுல இருந்து நம்ம குழுவிற்காக நாம மீட்டிங் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாருமே சரியான முறையில பயன்படுத்திக்கலாம். எலிசர் மிஸ்ஸோட கீ ஃபீச்சர்ஸ்: என்ட்ரி அமௌண்ட் ஜஸ்ட் 5,000 மட்டும். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. 15 வருஷத்துக்கு மேல ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனுபவம் இருக்கு. அந்த வகையில 1000 நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததுல 993 நபர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது. 1000 பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததுல 993 நபர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது. மேட் இன் இந்தியன் கம்பெனி. யூனிக்கான பவர்ஃபுல்லான ஃபார்முலா இருக்கு. பொறுமையின் ரிசல்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் பவர் மார்னிங் மீட்டிங்லயே ரிசல்ட் கொடுக்கறத பாக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30க்கு ப்ராடக்ட் ரிசல்ட்டை ஷேர் பண்றதையும் பாக்குறோம். ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட், அதாவது எம்ஆர்பி 6,300, கம்பெனிக்கு 5,000 அனுப்புனா போதும். அப்ப ரீட்டைல் ப்ராஃபிட்டா 1,300 ரூபாய் கிடைக்குது. பிளான் பாத்தீங்கன்னா 2 lakh ஜெனரேஷன் ஹைப்ரிட் பிளான். இந்த பிளான்ல கன்சூமரா ஒருத்தர் வந்தாலும் ஜெயிக்க முடியும்,
ரீட்டைல் பண்ணக்கூடியவர் வந்தாலும் ஜெயிக்கலாம், டீம் பில்ட் பண்ணக்கூடிய நபர் வந்தாலும் ஜெயிக்கலாம், லீடர்ஷிப்பை உருவாக்கக்கூடிய நபர் வந்தாலும் ஜெயிக்க முடியும். நோ சீலிங் லிமிட், எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. இன்ஸ்டன்ட் பே அவுட், ஐடி கிரியேட் பண்ண வித்தின் 3 to 4 மினிட்ல நமக்கு வேலட்டுக்கு அமௌண்ட் வந்துடுது. வந்திருக்கிற அமௌண்ட்டை வித்ரா கொடுத்தோம் அப்படின்னா ஃபோன்பே ஜிபே மூலமாக அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. ஒருவேளை வெள்ளிக்கிழமை வித்ரா கொடுக்குறோம், அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. அன்லிமிட்டெட் இன்கம் ஃப்ரம் ஆல் லெவல், எந்த லெவல்லையும் இறங்கி அடிக்கக்கூடிய அருமையான ஒரு பிளான்ல இருக்கும். நம்ம குழுவுக்காக பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்கும். அந்த வகையில புதிதாக இணைந்தவர்கள் 30 நாளுக்குள்ள 1ஆம் தேதியில இருந்து 30 தேதிக்குள்ள 5000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்டாக் 5000 அச்சீவர் அப்படின்னு நம்ம ரெகக்னிஷன் பண்றோம். 21,000க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபாஸ்டாக் 21,000 அச்சீவர் அப்படின்னு ரெகக்னிஷன் பண்றோம். நம்ம அக்கௌண்ட்டுக்கு 10,000 வந்துருச்சு அப்படின்னா சில்வர் அச்சீவர் அப்படின்னு ரெகக்னிஷன் பண்றோம். 25,000க்கு கோல்டு, 50,000க்கு பிளாட்டினம், 1 லட்சத்துக்கு ரூபி, 2 லட்சத்துக்கு எமரால்டு, 6 லட்சத்துக்கு டைமண்ட், 12 லட்சத்துக்கு டபுள் டைமண்ட், 25 லட்சத்துக்கு ட்ரிபிள் டைமண்ட், 50 லட்சத்துக்கு கிரௌன், 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணவங்க டபுள் கிரௌன், 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணவங்க ட்ரிபிள் கிரௌன், 20 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா கிரௌன் அம்பாசிடர், 40 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணவங்கள பிரசிடென்ட் கிளப் மெம்பர் அப்படின்னு நாம ரெகக்னிஷன் பண்றோம். அந்த வகையில யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் நம்ம குழுவுல இருக்காங்க. ஃபாஸ்டாக் 21,000 அச்சீவர் மிஸ்டர் சரவணகுமார் சார், சேலம், வாழ்த்துக்கள் சார். ஃபாஸ்டாக் 21,000 அச்சீவர் மிஸ்டர் சுஷிலா மேரி மேடம், தேவக்கோட்டை, வாழ்த்துக்கள் மேடம். ஃபாஸ்டாக் 21,000 அச்சீவர் மிஸ்டர் NS ஏக்நாத் சார், சேலம், வாழ்த்துக்கள் சார். சில்வர் அச்சீவர் மிஸ்டர் பாபுலால் சார், கிருஷ்ணகிரி, மிஸ்டர் கண்ணன் சார், துறையூர், மிஸ்டர் சுமலதா மேடம், சென்னை, மிஸ்டர் அண்ணாதுரை சார், முசிறி, மிஸ்டர் சுப்பிரமணி, துறையூர், மிஸ்ஸஸ் பூங்கொடி மேடம், உப்பயபுரம், மிஸ்டர் சம்பூர்ண மேடம், திருத்தலையூர், மிஸ்டர் செந்தில்குமார் சார், மணப்பாறை, மிஸ்டர் மாணிக்கம் சார், பி மேட்டூர், மிஸ்டர் சுதாகர் சார், கூடலூர், மிஸ்டர் சேட்டு சார், சேலம், மிஸ்ஸஸ் லட்சுமி மேடம், துறையூர், மிஸ்டர் சத்யராஜன் சார், முசிறி, மிஸ்டர் பாபு சார், நாமக்கல், மிஸ்டர் ஸ்ரீகிருஷ்ணா சார், சேலம், மிஸ்டர் சிவராஜ் சார், சேலம், மிஸ்டர் பழனிசாமி சார், திருச்சி. இப்படி பாத்தீங்கன்னா நம்ம குழுவுல நிறைய நபர்கள் சில்வர் அச்சீவராக இருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். அடுத்து நம்ம குழுவுல கோல்டு அச்சீவர் மிஸ்டர் செல்வகுமாரி மேடம், உப்ளியபுரம், மிஸ்டர் முருகன் சார், சேலம், மிஸ்டர் அகில் சார், திருச்சி. இப்படி பாத்தீங்கன்னா நம்ம குழுவிலையும் கோல்டு அச்சீவர் நிறைய பேர் இன்னும் பேர் கொடுக்காம இருக்காங்க, போட்டோ கொடுக்காம இருக்காங்க. கொடுத்தாங்க அப்படின்னா அனைவரும் போட்டோவும் டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகே, அடுத்து பிளாட்டினம் அச்சீவர் மிஸ்டர் பாலா சார், சேலம், ரூபி அச்சீவர் மிஸ்டர் பிச்சமுத்து சார், துறையூர், மிஸ்டர் ரமேஷ் சார், முசிறி. அடுத்து எமரால்டு அச்சீவர் மிஸ்ஸஸ் கவிதா மோகன் மேடம், உப்ளியபுரம், வாழ்த்துக்கள் மேடம். டைமண்ட் அச்சீவர் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார், சேலம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நபர்கள் லெவல் முடிச்சிருக்கீங்க. உங்க சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. 10,000க்கு மேல வந்துருச்சுன்னா நீங்க சில்வர் அச்சீவர். அது மாதிரி ஒவ்வொரு டைட்டிலுக்கும் உங்க பேரை கொடுக்கலாம். உங்க பேரு போட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி கொடுக்கப்படும். ஓகே, ஒவ்வொரு நாளும் 7-2க்கு பயிற்சி இருக்கு. இன்னைக்கு என்ன பயிற்சிங்கிறத பாருங்க. அதே சமயத்துல 8:30க்கு கம்பெனி சைட்ல இருக்கிற பயிற்சியிலையும் எல்லாருமே கலந்துக்கலாம். அடுத்து டெய்லி ப்ராடக்ட்ல இந்த அட்டவணைப்படி இன்னைக்கு என்ன தேதியோ அவங்க கரெக்டா பார்த்துக்குங்க. ஃபோன் பண்ணி கூப்பிடாமலே தானாவே வந்து இன்னைக்கு நான் ஸ்டோரி சொல்றேன் சார், நான் டெய்லி ப்ராடக்ட் சொல்றேன் அப்படிங்கிற பாருங்க. இது டெய்லி ப்ராடக்ட், இது டெய்லி ஸ்டோரி, யார் என்னன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது டெய்லி மினி பிளான் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ட்ரைனிங் இருக்கு 7-2க்கு. அந்த வகையில பிப்ரவரி 14 அகில் சார் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிப்ரவரி 21 சுமலதா மேடம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிப்ரவரி 28 செல்வகுமாரி மேடம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மார்ச் 7 சுதாகர் சார் சனிக்கிழமை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 7:2க்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்கு. அந்த வகையில
பிப்ரவரி 17 சத்யராஜன் சார் ட்ரைனிங், பிப்ரவரி 24 பாபு சார் ட்ரைனிங், மார்ச் 2 சேட்டு சார் ட்ரைனிங், மார்ச் 9 மாணிக்கம் சார் ட்ரைனிங் இருக்கு. இதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்ல எல்லாரும் கலந்துக்கலாம். அடுத்தது நம்ம குழுவுக்காக, அதாவது பிச்சமுத்து அண்ட் பாலா சார் டீமுக்காக ஒரு மெகா சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இருக்கு. இது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்கு. மெகா சங்கமம் அப்படின்னு சொல்லி புதுமையான ஒரு ட்ரைனிங் இருக்கு. இதுல பிச்சமுத்து சார் அண்ட் பாலா சார் டீம் மட்டும் கலந்துக்கலாம். ஊட்டியில அரேஞ்ச் பண்ணியிருக்கு. 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. டைம் வந்து நம்ம பின்னாடி அறிவிக்கப்படும். அடுத்தது மெகா சங்கமம் சென்னை. இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை. இதுவும் பாத்தீங்கன்னா ஒன்லி பிச்சமுத்து அண்ட் பாலா சார் டீமுக்கு மட்டும் இந்த மெகா சங்கமம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டைம் வந்து மார்னிங் 11 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். டைம் வந்து நம்ம பின்னாடி அறிவிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு பயிற்சியை பார்த்துட்டு நம்ம அடுத்த செஷனுக்காக நம்ம பிச்சமுத்து சாரை போது அதிக பலன் தராதவை. இதுக்கு முன்னால நீங்க இந்த வகையான பிசினஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், முயற்சி பண்ணி கூட பார்த்திருக்கலாம். இந்த பிசினஸ்ல ஈடுபட்டு வெற்றி அடைஞ்சவங்களை பற்றியும் தோல்வி அடைஞ்சவங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கலாம். நான் முதல்ல இந்த பிசினஸ்க்கு வந்தபோது ஒருத்தர் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதுல ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சிற ஒருத்தர் எனக்கு தெரியும்னு அவர் சொன்னாரு. இதை கேட்டு நான் மனசு மாறிடுவேன் அவர் நினைச்சாரு. ஒரு விஷயத்துல தோல்வி வர்றது சகஜம். தோல்விங்கிறது பொதுவா எல்லா விஷயத்திலயுமே உண்டு. என்னோட ஹைஸ்கூல்ல கூட படிச்சவங்க ஃபெயில் ஆகி பார்த்திருக்கேன். வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிக மோசமான காரியம் எதுன்னா தோல்வி அடைஞ்சவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாத்துக்கிறது தான். ஏன்னா இந்த பிசினஸ் அவங்க எப்படி அணுகினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க இதை ஒரு தொழிலா மதிச்சு செஞ்சாங்களா இல்ல ஒரு பொழுதுபோக்கா நினைச்சு செஞ்சாங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, மற்றவர்களோட வெற்றியையோ தோல்வியோ வச்சு உங்களோட திறமையையும் உங்களால எந்த அளவுக்கு சாதிக்க முடியுங்கிறதையும் நீங்க மதிப்பிட கூடாது. வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்த மாதிரியும் தான் இந்த பிசினஸும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு அதீத தனித்தன்மை இருக்கு. அன்னைக்கு ஒருத்தரை நான் சந்திச்ச போது அவர் என்கிட்ட சொன்னாரு, ஹே டிம், இந்த பிசினஸ்ல நீ சாதிச்ச மாதிரி சராசரி மனுஷனால முடியாதுன்னாரு. நான் அவரை கேட்டேன், சரி ஆல்பர்ட், ஒரு சராசரி மனுஷன் என்ன ஸ்பான்சர் பண்ணலாம் இல்லையா? இதை கற்பனை பண்ணி பாரு. வெரி ஆவரேஜ்னு பேருள்ள ரொம்ப சராசரியான மனுஷன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்குவோம். ஒரு $25 மில்லியன் மதிப்புள்ள கம்பெனியை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது தன்னோட விடாமுயற்சியால இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ராடக்ட்ஸ்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது டாப் ப்ரொடியூசர்ங்கிற ஒரு பிசினஸ் பில்டர் அவன் சந்திக்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த டாப் ப்ரொடியூசர் $10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை குறுகிய காலத்துல இந்த சராசரி மனுஷனுக்கு கீழே இருந்ததா உருவாக்குறாருன்னு எடுத்துக்குவோம். அதாவது அந்த சராசரி மனுஷனுக்கு டாப் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ற திறன் இருந்தா போதும். இந்த வெரி ஆவரேஜ்ங்கிற மனிதர் விடாமுயற்சியோட இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தா கூடிய சீக்கிரம் இன்னொரு டாப் ப்ரொடியூசரை சந்திக்க முடியும்னு கத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே இந்த மிஸ்டர் வெரி ஆவரேஜ்ங்கிற மனிதர் மிஸ்டர் ஆவரேஜா மாறிடுறாரு. ஒரு நாள் அவர் விழிப்படைறதோட ஒன்ன உணர்ந்துக்கிறாரு. தானும் ஒரு டாப் ப்ரொடியூசர், தனக்குள்ள அந்த திறமை என்னைக்கே இருந்திருக்கு. அதனாலதான் உலகத்திலேயே இது தலை சிறந்த பிசினஸா இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா மிக ஆவரேஜ் மனிதர்களும் விடாமுயற்சி மட்டும் இருந்தா தாங்களும் டாப் ப்ரொடியூசர்கள் தான் உணர வைக்கக்கூடிய திறன் இந்த பிசினஸுக்கு தான் இருக்கு. இந்த பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய தனி மனித ஆளுமை வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியோட ரொம்ப பெருசு. இந்த தொழிலோட இன்னொரு விசேஷம், வேற ஒரு வேலையில பிஸியா இருக்கிறவர் கூட எக்ஸ்ட்ரா இன்கம்காக இந்த தொழிலை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவரோ அவரோட நிறுவனத்தில் உள்ள யாரோ டாப்ஸ் ப்ரொடியூசரை ஸ்பான்சர் பண்ணலாம். அந்த சந்தர்ப்பம் நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, இதை உங்களால செஞ்சு வெற்றி அடைய முடியுமா? எனக்கு உங்களை தெரியாது, ஆனா உங்களால முடியும்னு நம்புறேன். இப்ப நீங்க செய்யறது நல்லா செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க? அது நல்லபடியா வர வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுல ஈடுபட்ட பிறகு ஒரு விஷயத்தை உங்களால சரியா செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மாத்திக்கிங்க. அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிங்க, அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கங்க. புதுசா ஒரு திறமையை கத்துக்கிறது சுலபம். இருக்கிற ஒரு திறமையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தொழில் ஈடுபட்டு அந்த திறமை வீணாகிறத விட நான் முதல்ல சொன்னதை செய்யறது மேல். உங்களால முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தை எதிர்கொண்டு அதை மாத்துங்க, அதோட போராடுங்க, வெற்றியும் அடையுங்க. யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு $30,000 சம்பளம் தரக்கூடிய ஒரு சாதாரண வேலையில இருக்கீங்க. அப்போ அந்த நிறுவனத்துல இருந்து உங்களை தேடி வந்து அவங்க சொல்ற குறிப்பிட்ட சாஃப்ட்வேரை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு $5,000 அதிகமா தரோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த சாஃப்ட்வேரை கத்துக்குவீங்களா? நீங்க கத்துக்கிட்ட அந்த சாஃப்ட்வேரை நிறுவனத்துல உள்ள மத்தவங்களுக்கு நீங்க கத்து கொடுத்தா உங்களுக்கு வருஷத்துக்கு மேலும் $10,000 தரேன்னா எப்படி இருக்கும்? பண்ணுவீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்க? அதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க.
அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்திலேயே வந்து நீங்க கத்துக்கிட்ட சாஃப்ட்வேரை இன்னும் நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு குழுவை உங்களால உருவாக்க முடிஞ்சுன்னா வருஷத்துக்கு இன்னும் $50,000 அதிகம் தரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பண்ணுவீங்க இல்லையா? அதேதான் இந்த பிசினஸும் அதேதான். நான் முதல்ல இந்த பிசினஸ்ல சேர்ந்த போது கடற்படையில அண்டர் வாட்டர் பாம்பு ஸ்குவாட் டெக்னீஷியனா இருந்தேன். கம்யூனிகேஷன்ல எனக்கு திறமை கொஞ்சம் கூட கிடையாது. என் நண்பர்கள் கிட்ட நான் பேசும்போது அவங்க எப்படி சகிச்சுக்கிட்டாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. நான் இந்த பிசினஸ் பார்ட் டைமா 1.5 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா ஏற்கனவே எனக்கு தெரியும், ஒண்ணு காரணம் சொல்லி மழுப்பலாம், இல்ல பலன் கிடைக்கும். ரெண்டு சேர்ந்து இருக்க முடியாது. இது வரைக்கும் நான் சுத்தி வளைச்சு பேசினாலும் இப்ப நேரடியா சொல்ல போறேன். இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் பொருளாதார சுதந்திரத்தையும் தர வேண்டாமா? உங்க திறமையை நீங்க வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களையே குறைவா மதிப்பிட்டு மத்தவங்க கனவை நிறைவேற்ற நீங்க உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த தொழிலை பத்தி நான் கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். எல்லாமே கஷ்டம்தான். வாழ்க்கையில நினைச்சது கிடைக்காம கஷ்டப்படுறதை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்களையே தூக்கி எறியறது பெரிய கஷ்டம் இல்லையே? அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாலே யாருக்கிட்டையாவது போய் பெர்மிஷன் கேட்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. உண்மையிலேயே எத்தனையோ வசதியான பணக்காரங்க ஏதோ ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பணக்காரன் ஆனாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கிட்டையாவது பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நெப்போலியன் ஹில்லோட கிளாசிக் புக்கான திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் எடுத்துக்குவோம். அவரோட ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை தெளிவாக்குது. மத்தவங்களோட அபிப்பிராயத்தை பத்தின பயம் ஒண்ணு பொருளாதார ரீதியா ஒருத்தர் வெற்றி அடையாம தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாயிடுது. என்னோட ஆராய்ச்சியில நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். நீங்க கவலைப்படுற மாதிரியான அபிப்பிராயங்களை சொல்லக்கூடிய மனிதர்களோட ஒரு லிஸ்டை எடுத்தீங்கன்னா அவங்க மொத்தத்துல 5 நபர்களுக்கும் குறைவா தான் இருப்பாங்க. வாழ்க்கையில நீங்க விரும்பினதை அடையறதை தடுக்க சாதாரணமான இந்த 5 நபர்களை நீங்க அனுமதிக்க போறீங்களா? அவங்க நிச்சயம் உண்மையான நண்பர்களா இருக்க மாட்டாங்க. அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்க நினைக்கிறத சொல்றத பத்தி நீ கவலைப்பட மாட்ட. ஏன்னா உண்மையான நண்பன் உங்களை எந்த விஷயத்திலயும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டான். உண்மையில என்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவான். நான் சொல்றதை நம்புங்க. என்ன காப்பாத்துறதா சொல்லிக்கிட்டு என்ன சுத்தியும் சில பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க என் குழந்தைய படிக்க வைக்கவோ, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன காப்பாத்தவோ, எனக்கு தேவைப்பட்டது வாழ்க்கையில கிடைக்கவோ ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், காலாவதியான தகவல்களை வச்சு உங்களோட அபிப்பிராயங்களையோ இல்ல முடிவுகளையோ எடுக்காதீங்க. இதுக்கு முன்னால நீங்க இந்த தொழிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல இதுல ஈடுபட்டிருக்கலாம். அதுக்காக இதுல மாற்றங்களே வந்திருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 20 வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி கேள்விப்பட்டு இதுல ஈடுபட்டவங்கள 100 பேருக்கு மேல எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் இப்ப மறுபடியும் இன்னொரு கம்பெனில சேர்ந்து பணம் பண்ணதும் எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பல நிறுவனங்கள் தங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு பல கோடி ரூபாய்களை கமிஷனா தராங்க. அதனால இன்னைக்கு இது ஒரு உண்மையான தொழில் வாய்ப்பா உருவாயிருக்கு. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பல பேர் ஈடுபட முன்வர காரணம் அவங்க தங்களோட வாழ்க்கையை தாங்களே நிர்ணயிக்கணும்னு விரும்புறாங்க. வாழ்க்கையில ஒரு தரம் வேணும்னு நினைக்கிறாங்க. அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் அவங்களுக்கு தருது. நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பல பேரை நான் பார்த்திருக்கேன். நேரத்தை அவங்க கட்டுப்படுத்துற மாதிரி இல்லாம நேரம் அவங்களை கட்டுப்படுத்துறதா பல பேர் காட்டிப்பாங்க. நேரமே இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கைங்கிற கணக்குல எல்லாருக்குமே சமமா கிடைக்கக்கூடியது நேரம் ஒண்ணுதான். பாருங்க, எல்லாருக்குமே சமமான அறிவு இருக்கிறது இல்ல, எல்லாருக்குமே தொழில் ஆரம்பிக்க சமமான பணம் இருக்கிறது இல்ல. ஆனா ஒரு நாள்ல எல்லாருக்குமே சமமான நேரம் மட்டும் இருக்கு. ஒரு நாளைக்கு தனக்கு இருக்கிற 24 மணி நேரத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு வெறும் $10,000 சம்பாதிக்கணும்னு பார்த்திருப்பீங்க. அதே 24 மணி நேரத்தை பயன்படுத்தி வருஷத்துக்கு $1 கோடி சம்பாதிக்கிறவங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வித்தியாசத்தை விளக்கமா சொல்றேன். அடிக்கடி நிறைய பேர் இதை சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா வேலைகளையும் அடுத்தவங்க கிட்ட விடுறதை விட அந்த வேலைகளை நாமளே செஞ்சு முடிக்கிறது மேல சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றவங்க என்ன ஆவாங்க? எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அந்த இடத்துலயே ஆணி அடிச்ச மாதிரி நின்றுடுவாங்க, வளர மாட்டாங்க. அவங்க அவங்களோட நேரத்தை செலவழிப்பாங்களே தவிர அதை ஒரு நல்ல முதலீடா ஆக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். எல்லா வேலைகளையும் தாங்களே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வளமை கண்ணுக்கே தெரியாது. மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற அளவுக்கு பொறுமை உள்ளவங்களை வளமை தானே தேடி வரும். மற்றவங்களுக்கு பொறுமையா பயிற்சி கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறதுனால கிடைக்கிற சக்தி எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்க செயல்திறன் அதிகரிக்கிறதோட வளமையை நோக்கின பாதையில நீங்க போறீங்கன்னு உறுதியா சொல்லலாம். இப்போ மத்தவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்த்து விடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதே கோணத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தா இது பிரில்லியன்ட் காம்பன்சேஷன் நான் ஏன் சொன்னேங்கிறதும் புரியும். உங்களோட வருவாயை உருவாக்க நீங்க தான் பிரதானங்கிற ஒரு அவசியம் இல்லாம பண்றதுதான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட தனிச்சிறப்பு. ஏன்னா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்களை மாதிரியே செயல்படுறதுக்கு பல பேருக்கு நீங்க பயிற்சி கொடுத்து அவங்கள உருவாக்குறீங்க. அதாவது உங்களை அப்படியே மத்தவங்கள டூப்ளிகேட் பண்றீங்க. அதாவது நீங்களே அப்படியே பல மடங்கா பெருகிறீங்க. ஏன்னா மத்தவங்களை ஸ்பான்சர் பண்ணவும் பயிற்சி கொடுக்கவும் நீங்க உங்களை தயார் பண்றீங்க. நான் உன்னை அடிச்சு சொல்லுவேன், உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் அடுத்தாப்புல உங்களோட நேரத்தை நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முதலீடு செஞ்சா அது ஒன்னால மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் தர முடியும். நீங்க அப்படியே அசந்து போய் நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நாள்ல உங்களால அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும்? 24 மணி நேரம் தான்.
நாள் பூரா தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியும். ஒரு வருஷம் முழுசும் அது மாதிரி உழைக்க முடிஞ்சா ஒரு வருஷம் பூரா நீங்க தூங்காம உழைச்சா அந்த வருஷத்துல 8760 மணி நேரம் உங்களால உழைக்க முடியும். ஒரு வருஷத்துல உங்களால அதிகபட்சம் உழைக்க முடிஞ்ச நேரம் அவ்வளவுதான். இப்போ உலகம் பூராவும் என்னோட நிறுவனத்துல 56,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு கொஞ்ச நேரம் முன்னால நான் உங்களுக்கு சொன்னதை இப்ப ஞாபகப்படுத்துறேன். அந்த 56,000 பேரும் வருஷத்துல 1 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு நாம வச்சுப்போம். 56,000 பேரு வருஷத்துக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்யறாங்கன்னு வச்சா எனக்கு வருஷத்துக்கு 56,000 மணி நேரத்துக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதே 56,000 மணி நேரத்துக்கான வருமானத்தை தனியாளா ஒருவர் அடையணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வீதம் 6 வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தூங்காம வேலை செஞ்சாகணும். அப்பதான் வெறும் 1 மணி நேர வேலையில நான் அடையக்கூடிய வருமானத்தை அவரால அடைய முடியும். ஒரு தமாஷான கணக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம். என்கிட்ட இருக்கிற 56,000 பேரும் ஒரு வருஷத்துல வெறும் ஒரு 8 மணி நேரம் மட்டும் வேலை செய்யறதா எடுத்துப்போம். 56,000 பேரோட உழைப்ப 8 மணி நேர வேலையால பெருக்கினா எனக்கு வருஷத்துக்கு 4,48,000 மணி நேரத்துக்கான வருவாய் கிடைக்குது. ஒரு வருஷத்துல 8 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அடைய தனியாளா ஒருத்தர் 51 வருஷத்துக்கு தினமும் 24 மணி நேரமும் தூங்காம வேலை செஞ்சாக்கணும். வருஷத்துக்கு ஒரு 8 மணி நேரம் எங்க இருக்கு? 51 வருஷத்துக்கு தினமும் 24 மணி நேரமும் எங்க இருக்கு? இது சரியா படுதா உங்களுக்கு? நிச்சயமா இது கொஞ்சம் கூட சரியில்லை. இது ஏன் சரியில்லைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்களுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்ததுதான். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இனிமே அந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்குங்க. ஏன் உங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால இதை நிச்சயம் பண்ண முடியும். உங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. எனக்கு அந்த அவசியமும் இல்லை. இது உண்மையில ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான். எனக்கு வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு பிரதிபகாரம் பண்ணணுங்கிற உந்துதலுக்கான ஒரு கருவிதான் இந்த வீடியோ. இவ்வளவு நேரமா நான் இங்க சொல்லிக்கிட்டு வந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் லீவரேஜ் தாங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கதான். தயவு செஞ்சு நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தனி ஒரு மனிதனுக்கு நியாயமான முறையிலையும் பலன் அளிக்கக்கூடிய முறையிலையும் லீவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். உங்களோட வாழ்க்கையில உற்சாகம் திரும்பவும் வரணுமா? அதை எப்படி அடையணும்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ பல பேருக்கு போட்டு காட்டுங்க. வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் உள்ள 5 பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை எப்படி செஞ்சீங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தங்களுக்கு தாங்களே முதலாளிங்கிறத எப்ப அவங்க உணர்றாங்களோ அப்ப உலகத்திலேயே ஊக்கம் உள்ளவங்களால நீங்க சூழப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க சுதந்திரத்தை திரும்ப அடைய நீங்க தான் ஒரு வகையில கருவியா இருந்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையே பேரானந்தமா மாறி இருக்கும். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி எப்ப வருதுன்னா வாழ்க்கையில பல பேருக்கு பெரிய அளவுல முன்னேற நம்ம உதவியா இருக்கும் போதுதான். முதல்ல ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்குங்க. வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அதுல எழுதுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்தவங்கள நினைச்சு பாருங்க. அவங்க கிட்ட நீங்க ஏயா பியா சியாங்கிறத சொல்லுங்க. சீனா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றது. இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு முறை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்ல நீங்க பியா உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு, அந்த சந்தேகங்களை மட்டும் தெளிய வச்சிருவாங்க. காலம் கடத்தாம அதை செஞ்சிருங்க. எதனால இதை சொல்றேன்னா நம்மளோட வெற்றியை தடுக்கக்கூடிய முதல் எதிரி இந்த காலம் கடத்துறதுதான். பொதுவா பல பேர் ஒரு வேலையை நாளைக்குன்னு தள்ளி போடுவாங்க. ஆனா மறுநாள் அதுக்கான நேரம் வரும்போது உண்மையில அதை செய்வாங்களான்னு பார்த்தா அது சந்தேகம் தான். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சதும் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும், அப்ப நான் அந்த வேலையை செய்யறேன். என் பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்ச உடனே இந்த வேலையை நான் செஞ்சிடறேன். இதெல்லாம் வெறும் பேச்சோட நின்னுடும். நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிடாதீங்க. சந்தேகத்தை உடனே தீர்த்துக்குங்க. இல்ல நீங்க ஏயா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள சில கேள்விகள் இருந்தாலும் ஒரு துணிவோடு முடிவெடுத்ததுல இறங்கி பயிற்சியில் ஈடுபட தயாராயிடுவீங்க. உங்களோட முடிவெடுக்கிற திறமைக்கு நான் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிருந்தா கூட இதை கொடுத்தவரு இப்ப தூங்கிட்டு இருப்பாரு நினைச்செல்லாம் கவலையே படாதீங்க. அவங்க முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் தைரியமா எழுப்புங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, ஹேய், இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு தூக்கம் இல்லாம போயிடுச்சு. நான் தூங்க முடியாதால நீங்க தூங்க கூடாது. என் வார்த்தையை நம்புங்க. நீங்க இப்படி சொல்றத அவங்க நிச்சயம் பாராட்டுவாங்க. அதனால உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க ஏயா பியா சியாங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதான். எங்களோட சேருங்க. அதுக்கு நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இதுதான் சரியான நேரம், உங்களுக்கு நல்ல நேரம். இந்த வீடியோ நீங்க இவ்வளவு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட உண்மையான ஆசை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஈடுபட்டு முழு வெற்றி அடையணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன்.
இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருந்திருக்கும். இப்ப நம்ம அடுத்த செஷனுக்காக நம்ம பிச்சமுத்து சாரை இன்வைட் பண்றோம். பிச்சமுத்து சார் வந்து நமக்கு யாரு ப்ராடக்ட் இன்னைக்கு யாரு ஸ்டோரி சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அதனால பிச்சமுத்து சார் நம்ம இன்வைட் பண்ணுவோம். அடுத்த செஷனுக்கு கண்டினியூ பண்ணுவதற்காக நம்ம கிரேட் லீடர் பிச்சமுத்து சாரை இன்வைட் பண்ணலாம். சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். சூப்பரான ஒரு வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். லிவரேஜ் பத்தி, நெட்வொர்க் ஏன் செய்யணும், நெட்வொர்க் செஞ்சா நம்மளுடைய ஃபைனான்சியல் ஃப்ரீடம் எப்படி இருக்கு, நம்ம டைம் வந்து எங்கெல்லாம் லிவரேஜ் கிடைக்குது அப்படின்றத சூப்பரான முறையில நமக்கு ஒரு அருமையான வீடியோ. புதுசா வர்றவங்களுக்கு ஒரு நல்ல உந்துதல், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கிலேஷன் மைண்ட்ல இருக்கவங்களுக்கு இந்த நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு பலம் கொடுக்குதுன்றத சூப்பரான முறையில ஷேரிங் ஒரு வீடியோ அருமையான செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரமேஷ் சாருக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 பிப்ரவரி 16 இருக்கும். இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் ஷேரிங்காக பாலா சார் இன்னைக்கு ஷேர் பண்றாங்க. கூடலூர்ல இருந்து பாலா சாரும், நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து தியாகராஜன் சாரும் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளான் பிரசன்டேஷன் வந்து இன்னைக்கு வந்து நாமக்கல் இருந்து பாபு சாரும், நாளைக்கு ஊட்டி கூடலூர்ல இருந்து சுதாகர் சாரும் நாளைக்கு ஷேர் பண்றதுக்கு இருக்காங்க. ஸ்டோரியில் வந்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு ஸ்டோரி டாபிக்ல இன்னைக்கு மாணிக்கம் சார் துறையூர் மேட்டூர்ல இருந்து மாணிக்கம் சாரும், துறையூர்ல இருந்து பூபாலன் சார் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி பூபாலன் சாரும் ஸ்டோரி ஷேரிங்காக ரெடியா இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கொஞ்சம் தயார்படுத்திக்கிங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வந்து கொஞ்சம் ஆக்டிவா அவங்களுடைய ஷேரிங்ஸை கொஞ்சம் சிறப்பாக பண்றதுக்கு கொஞ்சம் தன்னை வந்து மெருகேற்றிக்கிங்க. அதுக்காக கொஞ்சம் அட்வான்ஸா சொல்றோம், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தினம் ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு டாபிக்ல ப்ராடக்டோட இன்கிரீடியன்ஸ் தினம் ஒரு இன்கிரீடியன்ஸ்ன்ற டாபிக்ல நமக்கு ப்ராடக்ட் ஷேரிங்க கூடலூர்ல இருந்து பாலா சார் நம்ம இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். வெல்கம் சார், நீங்க பேசலாம் சார். மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். ஷேரிங் இது பண்ணுங்க சார். ஓகே சார். ஓகே கிளியர் தான். ஓகே சார். முதல்ல காலையில நம்ம எலெக்ஷன் மிக்ஸ் பவர் மணி மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிற எலெக்ஷன் மிக்ஸ் குடும்ப உறவுகளுக்கு முதல்ல காலை வணக்கம். ஷேர் பண்ண முடியுதா சார்? ப்ராடக்ட் இன்கிரிடியன்ட் ஷேர் பண்ண முடியுதா? இல்ல சார், நான் வச்சிருக்கேன் சார், நான் படிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே இருங்க, நான் ஷேர் பண்ண படிக்கிறீங்களா? இல்ல சார், நான் கிரீன் ஷார்ட் எடுத்து வச்சிருக்கேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே படிச்சிடறேன் சார். முதல்ல அந்த 12 நம்ம எலெக்ஷன் மிக்ஸோட 12 இன்கிரிடியன்ட்ஸ் அதை வந்து நம்ம படிக்கிறேன். முதல்ல வந்து 1 சிச்சிலியா காட்டிக்குவா, 2வது செரினா ரெவன்ஸ், 3வது குக்குவேட்டா மொசாட்டா, 4வது பன்சர்வை, 5வது ரெட் பீஸ் செம்சல், 6வது கிரினாப்பிள் செம்சல், 7 வந்து எபிமீடியம் கிராண்டிபுளோரம், 8 வந்து கார்டிசிபிடேஸ், 9வது வந்து ஸ்டிவியா ரெபிடியானா, 10 வந்து பாசிப்ளோரா, 11 ஜபடிகபா, 12 வந்து பிலிகியா. இதுல வந்து இன்னைக்கு நம்ம வந்து 3வது குக்குபிட்டா மோசாட்டா பத்தி இன்னைக்கு நான் வந்து பேசுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கல்யாணி பூசணி என்று அழைப்பார்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6 ஆகியவை இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கிறது. 3வது வந்து உடல் எடை மேலாண்மைக்கு நல்ல தீர்வு, சிறந்த தூக்கம். அடுத்து கல்லீரல் வீக்கத்தை குறைக்கும். அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கிறது. அடுத்து வந்து மாலைக்கண் நோய் வராமலும் தடுக்கும், கண் பார்வை சரி செய்யும் மற்றும் வராமல் தடுக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த கொதிப்புக்கு நல்ல தீர்வு. இதுல வந்து நார்சத்து அதிகமா உள்ளது. அதனால் மலச்சிக்கல்,
மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கிறது. ஓகே சார், எனக்கு வாய்ப்பு இருந்தது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், சூப்பர் சார். 12 இன்கிரிடியன்ட் பிளஸ் வந்து குக்கர்பிட்டா மசாட்டா பத்தி சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. சூப்பர், அருமை சார். ரமேஷ் சார் வந்து ஷேரிங் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்து வந்து பிளான் ப்ரெசன்டேஷனுக்காக நம்ம தினம் ஒரு பிளான் அப்படின்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பாபு சார், நாமக்கல் இருந்து பாபு சார் இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். பாபு சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எந்த போன்ல இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாபு சார், நீங்க லைவ்ல வர போனை ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க உங்க போன்ல இருக்கீங்களா? மேடம் போன்ல இருக்கீங்களா? எதுல இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே சார். தினம் ஒரு ஸ்டோரி டாபிக்ல இன்னைக்கு நமக்கு மாணிக்க சார் ஷேர் பண்ண போறாங்க. வெல்கம் சார், மாணிக்க சார். நீங்க ஸ்டோரி சொல்லுங்க, அடுத்த பாபு சார் படிக்கலாம். குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. தினம் ஒரு ஸ்டோரியில ஒரு சின்ன குட்டி கதை. Recording in progress. ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு முனிவர் வந்து துறவரம் போட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா துறவரத்துக்கு பயிற்சி கொடுக்கறதுல வல்லவர். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு அரசர் தன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு நம்மள துறவரம் போட்டுக்கலாம்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட போறாரு. போயிட்டு, ஐயா, நான் வந்து என்னுடைய இல்லற வாழ்க்கை கடமைகள்லாம் முடிச்சிட்டேன், நான் இனிமேல வந்து துறவரம் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சி கொடுக்கறதுல அப்படியே எடுத்துக்கிறாரு. அந்த முனிவர்கிட்ட ஒரு யாரையுமே வந்து சாதாரணமா வந்து தன்னுடைய சீடரா ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா சோதனை செஞ்சு அவரு வந்து கவனசிதற இல்லாம யார் இருக்காங்களோ அவங்களதான் தன்னுடைய சீடரா எடுத்துக்குவார். அந்த மாதிரி வகையில இந்த அரசருக்கு ஒரு சோதனை வந்து கொடுக்கறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி போயிட்டு இருக்கும்போது முனிவர் வந்து தன்னுடைய தவ வல்லமையால ஒரு அழகான தேவதைய படைக்கிறாரு. படைச்சு அந்த தேவதைகிட்ட ஒரு கட்டளை இடுறாரு. இங்க வந்து ஒரு நாட்டு அரசர் வந்து இல்லற வாழ்க்கைய திறந்துட்டு துறவரம் பண்றதுக்கு வந்திருக்காரு. அவரை வந்து நீ உன்னுடைய அழகால காதல் வலையில சிக்க வச்சு அவரை மறுபடியும் வந்து இல்லற வாழ்க்கைக்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அந்த தேவதைகிட்ட சொல்றாரு. அந்த தேவதையும் அவருடைய கட்டளை ஏற்றுக்கிட்டு போயிட்டு அந்த நாட்டு அரசரோட டான்ஸ் ஆடி காதல் வலையில சிக்க வைக்கிறதுக்கு அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் போகுது. போகும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு கவனசர் இல்லாம நம்ம வந்து தவத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே லைட்டா பேச்சு விட்டுட்டு இருக்காரு. நாளாக பாத்தீங்கன்னா 2 பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. பழக ஆரம்பிச்சு நட்பா ஆயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஐயா ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது பாத்தீங்கன்னா முனிவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து இவரை வந்து எப்படியாவது இந்த தவத்துல இருந்து இல்லற வாழ்க்கைக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணி அனுப்பினார் இல்லைங்களா. அவர் நக்கல என்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அரசர் வந்து சொல்றாரு, ஐயா நான் வந்து பயிற்சி இதுல ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா அந்த தேவதை கிட்ட வந்து நான் வந்து உங்களை பத்தி பெருமையா வந்து அவர் வந்து துறவரத்துல நல்லா பயிற்சி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தியே தான் நான் வந்து அவர்கிட்ட அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா இவரும் வந்து என்ன மாதிரி துறவரம் பூண்டுகிறதுக்கு பயிற்சி எடுக்க வர்றேன்றாருன்னு சொன்னதையும் ஷாக் ஆயிடுறாரு முனிவர். அப்ப நம்ம வந்து இவரை இல்லற வாழ்க்கைக்கு அனுப்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அனுப்புனா இவர் வந்து அந்த லேடியை வந்து துறவரம் போன்றதுக்கு கொண்டாண்டாரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டாரு.
எப்படி இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி அவங்கள வந்து மாத்தினீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து நான் வந்து இல்லற வாழ்க்கையில இருந்து துறவரம் போன்றதுக்கு வரும்போதே என்னென்ன தடைகள் வருமோ அதை எல்லாமே நான் எழுதி வச்சு டெய்லி நான் வந்து அதை படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதனாலதான் இந்த கவனசர் இல்லாம நான் வந்து இந்த லேடியை வந்து மாத்தினேன்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த ஸ்டோரியில இருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, நம்ம வந்து எலிக்சர் மிஸ்ல ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா சில கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் நம்ம கொண்டாந்து பல நண்பர்கள் உறவினர்கள் விடுவாங்க. அதெல்லாம் நம்ம கவனிச்சுறது இல்லாம நம்ம எலிக்சர் மிஸ் மேல ஒரே கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணோம்னா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி அருமையான விளக்கமா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர். நம்ம கவன சிதறல் இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சின்ன ஸ்டோரி சூப்பரான முறையில எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி அருமையா எளிமையாவும் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ. எல்லாத்துக்குமே சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. நம்ம எலிசி நிமிஷோட கனெக்ட் பண்ணி சொன்ன விதமும் அருமை சார். அருமை. நம்ம நிறைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய வேற நெட்வொர்க்ல நிறைய கொண்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க, அதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம தூர தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை கரெக்டா நம்ம கொண்டுட்டு போய் கவன சிதறல் இல்லாம கொண்டு போனோம்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு நல்ல உதாரணத்தோட சொல்லியிருந்தீங்க. மாணிக்க சாருக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். சூப்பரான சாரிங்க சார், தேங்க்யூ. ஓகே சார். அடுத்து பாபு சார் ரெடி ஆயிட்டீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். பாபு சார். பிளான் பிரசன்டேஷன் என்ன ஒரு பிளான் அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு பாபு சார் ஷேர் பண்றாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. ரோகிணி பாபு வாங்க, உள்ள வாங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷேரிங் கொடுங்க. ஒரு போனை சைலண்ட் பண்ணிருங்க. பாபு மைக் சவுண்டே வரல. நீங்க ஷேர் பண்ணுங்க சார். வருது பாருங்க. பேசுங்க. ஷேரிங் வருது, பேசுங்க. பாபு சவுண்ட் வரல, ஷேரிங் வருது. நீங்க அப்படியே பேசிட்டு ஷேர் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க பாபு. Yes, sir. Elixir Mix, India fastest growing company, healthy and happy life. ப்ரொவின்ஸ் ரிசல்ட். அதனால் 1000 பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. இது வந்து கஸ்டமர்களுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 6300. செகண்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் ஆன 5000 ரூபாய்க்கு வாங்குறோம். இது ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேன் கார்டோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீடைல்ஸ், நாமினி டீடைல்ஸ் கொடுக்குறோம். இது ஒருத்தருக்கு ஒரு பில், ஒரு ஐடியில ஒரு மட்டும் தான் பில் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேன், ஒரு இமெயில் ஐடி, ஒரு மொபைல் வச்சுதான் நம்ம ஐடியா கிரியேட் பண்ணணும். சிம்பிள் பிசினஸ் பிளான் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு பில் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய்க்கு கீழே உள்ளவங்களை 2 பேர்த்த கொண்டு வரும்போது ஏ ஒரு 5000, பீல ஒரு
ஏ ஸ்பான்சர் இன்கம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். ஏ ஸ்பான்சர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6300 ரூபாய். ரீட்டைல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு நம்ம 5000 ரூபாய் அனுப்புறோம், நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் கிடைக்குது. டோட்டல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஏ சைடு மட்டும் 8100 ரூபாய் கிடைக்குது. அது பி சைடு பாத்தீங்கன்னா பி ஸ்பான்சர் இன்கம் 500 ரூபாய், ஸ்பான்சர் பாக்ஸ் 6300 ரூபாய், ரீட்டைல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1300 ரூபாய். அதுவும் கம்பெனி போது பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் நமக்கு ஏ சைடு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி பி சைடும் கிடைக்குது. பி சைடு டோட்டல் பாத்தீங்கன்னா 8100 ரூபாய். இப்ப டோட்டலா ஏ பாபு சவுண்ட் வரல பாருங்க, வாய்ஸ். பாபு டவர் எப்படி செக் பண்ணுங்க, சவுண்டே வர மாட்டேங்குது. ஓகே பாபு, உங்களுக்கு சவுண்ட் வரல, சிக்னல் சேலஞ்சரா இருக்காட்டு பாருங்க. பாபு பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ சைடு 8100, பி சைடு 8100 வருது. ரெண்டும் ஃபேர் மேட்சிங் பண்றப்ப தனியாக ஒரு 500 வருது. டோட்டல் போட்டா 16700 வருது அப்படின்ற ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. அருமையான பிளானு. புதுசா வந்திருக்கவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் மினி பிளான் இங்க நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு லீடருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு, எல்லாத்துக்குமே பேச வாய்ப்பு இருக்கு. தாராளமா கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிங்க, கத்துங்க, அடிக்கடி பேசி பாருங்க. பேசி பார்த்துட்டு வரப்ப இந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே இருக்கு, கரெக்டான முறையில யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பாபு, தேங்க்யூ. முயற்சி, புது முயற்சி, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ பாபு, சூப்பர். அடுத்து இன்னும் ஃபாஸ்டா நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி பிளான் பண்ணுங்க. நிறைய பேர்த்துட்டு பிளானை காமிங்க. நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய நியூ லேட்டஸ்ட் நிறைய பேர்த்துட்டு பிளான் காமிச்சீங்கன்னா இந்த ஃப்ளோ நல்லா வந்துடும். அடிக்கடி ஷேரிங் பண்ணி காமிச்சிட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம மேல தொடர்ந்து கத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு லேட்டஸ்டோட ஷேரிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான ஷேரிங். இன்னைக்கு ரமேஷ் சாரோட லிவரேஜ் வீடியோ, நெட்வொர்க் ஏன் பண்ணணும், நெட்வொர்க் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஷேரிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராடக்ட் வந்து கூடலூர் பாலா சாரோட ஷேரிங்கும், ஸ்டோரி வந்து மாணிக்க சாரோட சூப்பரான ஸ்டோரி, கூட பாபு சாரோட பிளான் ஷேரிங். எல்லாமே அவங்கவுங்க பாட்டுல சூப்பரா ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த 4 பேருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து சண்டே நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ்ல சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாங்க. பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீவ் நாள் தான், லீவ் இல்லை, இன்னைக்கு ஆக்டிவிட்டி பண்ண போறேன்ற மாதிரி காலையிலேயே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இன்னைக்கு டே ஃபுல்லாவே நல்ல வேலை பார்த்துருக்காங்க. நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாகவும் சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு எல்லாமே நம்ம நன்றி சொல்லிக்குவோம். அதே சமயத்துல மீட்டிங்க்கும் நிறைய நியூ கஸ்டமர்ஸ், இப்போ காலையில நடந்த மீட்டிங்கா இருக்கட்டும், மதியானத்துல வந்து சால்மன் சார் மீட்டிங்கா இருக்கட்டும், நைட்டு நடந்த மீட்டிங், நம்ம டெஸ்டிமோனியல் ஷேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புது மக்களை உட்கார வச்சிருந்தீங்க. அத்தனை பேர் புதுசா இன்வைட் பண்ணி அவங்கள பார்க்க வச்ச அத்தனை லீடர்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். அதே சமயத்துல இன்னைக்கும் நிறைய நியூ கமர்ஸ் நிறைய வந்திருக்காங்க, அவங்கள வரவேற்போம். அவங்களை இன்வைட் பண்ணி பார்க்க வச்சிருக்க லீடர்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். உங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல நேற்று நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பிளஸ் மீட்டிங்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதோட இன்னைக்கு மீட்டிங்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். கூட வந்து இன்னைக்கு என்ன பண்ண போற பிளான் இருக்கு, அந்த இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்னைக்கு டேட்ல இன்னைக்கு இத்தனை ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறேன் சார், அதே சமயத்துல பிளான் கொடுக்க போறேன், ப்ராடக்ட் கொடுக்க போறேன், அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்க போறேன்ற மாதிரியான ஷேரிங்ஸ் தாராளமா நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ், லீடர்ஸ், நீங்க ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்றேன், அவங்களுக்கு நன்றி சொல்றேன், இவங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லாதீங்க. அவங்க சொன்ன விஷயத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அந்த பிடிச்சிருக்க விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து அவங்க என்ன பேசியிருக்காங்கன்ற தகவல் நம்ம சொல்றோம். அவங்களுக்கு அவங்க பேசின விஷயத்துல என்ன பிடிச்சிருக்குன்றத ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்கன்றது முக்கியத்துவம் கொடுத்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து பாலா சார், வெல்கம் சார். கூடலூர் பாலா சார். ஓகே சார். ஓகே சரி, எடுக்கலாம் சார். கேக்குதா? எஸ் சார், கிளியர். ஓகே சார். நம்ம காலையில நம்ம
சார் ரமேஷ் சார் போட்ட ஒரு வீடியோ வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் கொடுத்துருக்கு. அது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கு. ரெண்டாவது நம்ம ஸ்டோரி சார் சூப்பராக சொன்னாங்க. நம்ம பிளான் வந்து சார் சொன்னாங்க. கொஞ்சம் டவர் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் நம்ம அது ஓரளவுக்கு நல்லா பேசினாங்க. ஓகே சார். நேற்று வந்து நம்ம சாரோட 3 மணி மீட்டிங்ல வந்து அந்த நிறைய பேர் ரிசல்ட் வந்து கேட்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது சார் நேற்று நான் காலையில வந்து ஒரு 2 இடத்துல ஹோம் மீட்டிங் பண்ணேன் சார். சேரம்பாடிங்கிற ஒரு ஊர்ல ஒரு 9 பேரை வச்சு ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணேன். அப்புறம் அடுத்து கொளப்பள்ளின்ற ஒரு ஊர்ல வந்து ஒரு 6 பேர் வச்சு ஹோம் மீட்டிங் பண்ணேன் சார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதிய நபர்கள் தான். அதுல ஹோம் மீட்டிங் பண்ணும்போது நான் வந்து சார் இது வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும், அதாவது தைராய்டுல இருந்து வீசிங்கு, ஆஸ்மா, சுகரு, பக்கவாதம், பின்ன அட்டாக் உள்ளவங்க எல்லா கஸ்டமருக்கு கொடுத்து எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்துட்டேன். ஒன்னே வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் ஒருத்தருக்கு கொடுக்க முடியல சார். யாருமே நம்ம எல்லாம் ஒரு 5-6 பேர் கூட கேட்டுட்டு வருவாங்களா சார். அது நேற்று நான் வந்து அந்த ஹோம் மீட்டிங் பண்ணும்போது அது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு சார். முதல்ல ஒரு குழந்தை பாக்கிய தம்பதிகளுக்கு நான் வந்து நேற்று ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன் சார். அதுல ஹோம் மீட்டிங் பண்ணதுல ஒரு 5 பேருக்கு சுகர் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு வந்து பொருள் கொடுத்துருக்கேன் சார். ரெண்டாவது நம்ம அதுல வந்து எல்லாருமே நல்லா ஒரு இது பண்ணாங்க. நமக்கு ஒரு டைம் இல்லாம அந்த இடத்துல பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்குள்ள டைம் இல்லாம நிறைய கஷ்டமா வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. ரெண்டாவது நான் குளப்பள்ளியில வந்து ஒரு 5 பேரை உட்காந்து ஒரு 3 சுகர் பேஷண்ட், 2 பேர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன் சார். அதுலயும் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து ஒருத்தர் சுகர் சம்பந்தப்பட்டவங்களுக்கும், இன்னொன்னு வந்து ஒருத்தர் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நேற்று அவங்களுக்கு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கு சார். அது மாதிரி நேற்று ஒர்க்கு நல்லா பண்ணிருக்கு சார். பண்ணும்போது நம்ம நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அது நான் வந்துட்டு போனதுல திருப்பூர்ல வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து சுகர் வந்து ஒரு 280 இருக்கு. கை காலெல்லாம் உளைச்சல்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு கஸ்டமரை நேற்று கொடுத்துருக்காரு. அவரு இன்னைக்கு நம்ம திருப்பூர் வர சொல்லியிருக்காரு சார். அப்ப திருப்பூர்ல நம்ம நண்பர்களெல்லாம் இதுல ஏற்கனவே இளைஞர்களெல்லாம் வராம இருக்கிறாங்க. அதுல நான் வந்து இன்னைக்கு நான் திருப்பூர் போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார். அப்ப நேற்று ஹோம் மீட்டிங் பண்ணதுல நமக்கு ஒரு 5-6 கஸ்டமர் வந்து கிடைச்சிருக்காங்க. அந்த குழந்தைகள தம்பி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் சார். நேற்று நல்ல நாள். அதை கொடுத்துட்டு வாங்கி சந்தோஷமா வாங்கிட்டு போயிருக்காங்க சார். ஓகே சார். வாய்ப்பு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சூப்பர். அதாவது நம்ம பேசிட்டே இருக்கையில ஒரு டாபிக்கே நம்ம மறந்துட்டோம். அதாவது என்னன்னா ப்ராடக்ட் ஷேரிங், பிளான் ஷேரிங், ஸ்டோரி ஷேரிங்லாம் வந்துச்சு. தினம் ஒரு டெஸ்டிமோனியல் ஷேரிங்ல வாலண்டியரா வந்து நானும் கொடுத்துருக்கேன், ரிசல்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சூப்பரா கூடலூர் பாலா சார் நமக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தினம் ஒரு டெஸ்டிமோனியல் ஷேரிங்ல டாபிக்ல சூப்பரா ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில வந்து உங்களுடைய ஷேரிங்ஸ் அப்படியே கண்டினியூ கொடுத்துருக்கீங்க. அதாவது என்னன்னா ஆக்டிவிட்டிஸ் வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. நேற்று வந்து 2 இடத்துல ஹோம் மீட்டிங் 9 பேர் பிளஸ் ஒரு 6 பேர் வச்சு ஹோம் மீட்டிங் பண்ணிருக்கீங்க. ஒரு பாக்கியம் வேணும்ன்ற மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கொடுக்கல, மற்ற எல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கும் இப்ப இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார்ன்ற மாதிரி ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார். கண்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்துங்க. அது வந்து சூப்பரான பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். கஸ்டமர் சைட்ல நிறைய வந்து உங்களுக்கு பிளஸிங்கும், நிறைய லீடர் சைட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கமும் உங்களுக்கு சூப்பரா கிடைக்க ஆரம்பிச்சிடும் சார். கண்டினியூ பண்ணுங்க. ஹேவ் எ பிளஸிங். நைஸ் டே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர். அடுத்த லீடர்ஸ் அடுத்த ஷேரிங்ஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வெல்கம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன். நீங்க பேர் போட்டு வந்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடலாம். அன்மியூட் கொடுத்துருக்கேன். மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஹோஸ்ட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணியிருக்காங்கல்ல. கார் வந்து யாருன்னு தெரியல சார். ரொம்ப நாளா ட்ரை பண்றாங்க. யாரோட டீம்னு தெரியல. பட் அவங்களால அன்மியூட் பண்ண முடியல. அவங்க ஜூம்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ஜூம்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா அன்மியூட் பண்ண முடியும்.
நான் 2-3 வாரமாவே பாக்குறேன். அவங்களால அன்மியூட் பண்ண முடியல. இந்த நபரோட லீடர்ஸ் யாருன்னு பாருங்க, பார்த்து கொஞ்சம் கைட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அவரால் பேச ஆர்வமா இருக்கு. நேற்று நைட்டுமே பேச ஐடியா வந்தது, பட் அவரால் பண்ண முடியல. அதை கொஞ்சம் பாத்துங்க லீடர்ஸ். தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே ஓகே. கூடுதல் பால ஹேண்ட் பண்ணியிருக்காரு. வெல்கம் சார். சுதா சார், நீங்க பேசலாம் சார். வெல்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த புதிய நிலையை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லிக்கிறேன். எம்எஸ்டி அனைவருக்கும் ஒரு ஆரம்பிக்கிறேன். நேற்று வந்து சாலமன் சாரோட மீட்டிங் சொல்லியிருந்தாரு. வாய்ஸ் பிரேக் ஆகி சார். கொஞ்சம் டைரக்ஷன் மாத்தி நின்னு பாருங்க. இப்ப கேக்குதா சார்? எஸ். ஓகே சார். நேற்று வந்து என்னோட டீம்ல வந்து பேர் சாலமன் சார் மீட்டிங் அட்டன் பண்ணல, ட்ரைனிங் அட்டன் பண்ணல. அதுல வந்து நானும் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் பிளானிங் போயிட்டு சார். அதனால நான் பஸ்ல வர அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ என்னோட ரெண்டே ஒருத்தர் பக்கத்துல அட்டன் பண்ண வச்சேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சார் என்ன சொன்னாருன்னா, பிசினஸையும் கொஞ்சம் நேற்று பேசினாரு. அதாவது என்னன்னா, இந்த ஃப்ரீ பாக்ஸ், காம்ப்ளிமெண்ட் பாக்ஸ் நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்றோம். நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க. வந்து ஒரு 2027 முன்னாடி இருக்காது அப்படிங்கிற என்ன கம்பெனி வந்து ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆஃபர் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கு சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது, நல்லா கேக்குது. பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆயிருது சார். சரி, ஓகே சார், ஓகே சார். அதனால இந்த காம்ப்ளிமெண்ட் பாக்ஸ் வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம் நான் கேட்கறேன் சார். ஏன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் பாக்ஸை வச்சு நம்ம நிறைய டீம் உள்ள கொண்டு வரலாம். அதனால இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம காம்ப்ளிமெண்ட் பாக்ஸை வச்சு எல்லாம் அதிகமா வந்து நபர்கள் உள்ள கொண்டு வரலாம். நேற்று சாலமன் சார் சரிங்களா சார்? நிறைய நபர்களை நம்ம உள்ள கொண்டு வரது மூலியமா பார்த்தீங்கன்னா டீம்ல வந்து நம்மளுக்கு வீட்டுன்னு சொல்றாங்க. அதுல அதிகமான ஒரு பீப்புள்ஸை வந்து நிறைய பேரை உள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த வருஷம் நம்ம வாய்ப்பு பயன்படுத்திக்கணும்ட்டு என்னோட மனசுக்கு தம்பி நேரம் பின்பற்றாங்க. அதே மாதிரி நேற்று வந்து தான் நம்ம வந்து கூடலூர்ல முதல்ல ஒரு ட்ரைனிங் செஷன் ஒரு சந்திப்பு வச்சோம். லட்சுமி சாரு, ரமேஷ் சாரு, பாலா சாரு, சேட்டுகணேஷ் சார், முருகன் சார் வந்துருந்தீங்க. ஆனா அன்னைக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோசஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நேத்தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். தொடர்ச்சியா நான் வந்து மீட்டிங்ல ஃபாலோ வச்சு ஏன்னா சீக்கிரம் வரல சார். ஆனா வந்து நல்ல ஒரு நபர் தான். அவர் வந்து நான் தொடர்ச்சியா வந்து ஒரு 2.5 மாசம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தொடர்ச்சியா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சார். நேற்று வந்து ஃபேமிலியோட பிசினஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு சார். நல்ல சூப்பர் பண்றேன், நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு சார். அதனால எல்லாரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நபர் வராங்கன்னா அவங்களை அசால்ட்டா விடாம தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு சார். டவர் சேலஞ்ச் கொஞ்சம் இருக்கு சார், மன்னிச்சுங்க சார். பரவாயில்ல சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். சூப்பர். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. சாலமன் சார் ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க. நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய லேடிஸ் உட்கார வச்சிருக்கீங்க, மீட்டிங் பார்க்க வச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஷேரிங்ஸ்ல நிறைய தெரியுது. ஃப்ரீ பாக்ஸ் வந்து 2026 டிசம்பர் வரையில தான் வரப்போகுது. அதுக்குள்ளார நம்ம அந்த ஃப்ரீ பாக்ஸ் மூலமா நாம பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சாலமன் சார் பேசுறத நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த 1+1 ஆஃபர்ன்றது நம்ம கிட்ட இருக்கிறப்ப அதை நல்லா பயன்படுத்திங்க. இல்லாதப்பதான் அதனுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இருக்கிறப்பயே அந்த அருமை தெரிஞ்சு நிறைய பர்சனல் செல்ஃபீஸும் சரி, பிளஸ் டீமுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்க காசை பார்க்கறதாலும் சரி, நிறைய இதை வச்சு டீமை பில்ட் பண்ணுங்க. எந்தெந்த வகையெல்லாம் பில்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்குள்ளார ஒரு ஐடியா பண்ணுங்க. பண்ணிட்டு அப்படியே என்னோட செக் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன், என்ன சார் பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒரு செக்அப் பண்ணிட்டு நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். 1+1 ஆஃபர் இருக்கிறப்ப எந்த வகைகள்லாம் யூஸ் பண்ணிக்கலான்றத ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நம்ம டீமை பில்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து மீட்டிங் ப்ரொமோஷன்ஸும் சரியான முறையில் பண்ணணும் அப்படின்றத நல்லா ப்ரொமோட் பண்ணா நம்ம டெவலப்மெண்ட் நல்லா இருக்குன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார்.
சுதாகர் சாருக்கு நன்றி சொல்லிக்குவோம். கரெக்டான முறையில் கொண்டு போயிட்டு இருக்காரு. 2.5 மாசத்துக்கு முன்னாடி மீட்டிங்ல உள்ள இன்வைட் பண்ண ஒரு பர்சனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நேற்று வந்து ஃபேமிலியா ஹஸ்பண்ட் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பரா கொண்டு வந்துடலாம், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்றதுனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர் முயற்சின்றது கண்டிப்பா என்னைக்குமே வெற்றியை கொடுக்கும் சார். அது சரியான முறையில் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அவங்களை வச்சு சூப்பரான ஒரு டீம் ஃபில் பண்ணுங்க. நிறைய வகையில் அவங்களுக்கு இன்கம் டெவலப் பண்ணி கொடுங்க. அது மூலமா உங்களுக்கும் பாசிட்டிவான நிறைய ரிசல்ட் கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். சூப்பரான ஷேரிங். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஸோட ஷேரிங்கா இருக்கட்டும், அவங்கவுங்க டாபிக்ல ஷேர் பண்றதா இருக்கட்டும், பிளஸ் ஃபீட்பேக் கொடுக்குற செஷன்ல மீட்டிங் அட்டன் பண்ணது, பிளஸ் ஃபீல்டில் என்ன வேலை பார்த்துருக்குன்றத ஷேரிங் கொடுத்த லீடர்ஸா இருக்கட்டும், அருமையான முறையில எல்லாமே அவங்கவுங்க பாட்டுல தெளிவா ஷேரிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில பயன்படுத்திக்கங்க. நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே மீட்டிங்ல நிறைய கஸ்டமரை இன்வைட் பண்றதுக்கு உங்களை யாரும் நாங்க இன்வைட் பண்ண வேணாம்னு சொல்லல. நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய லீடர்ஸ் உள்ளார இன்வைட் பண்ணி பார்க்க வைங்க. பார்க்க வச்சீங்கன்னா உங்களுடைய டீம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே சமயத்துல ப்ரொமோஷன் வந்து கரெக்டான முறையில பண்ணுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல இன்னைக்கு புதுசா 4 கான்டாக்ட் எடுத்திருக்கேன் சார், 5 கான்டாக்ட் எடுத்திருக்கேன் சார், 2 பேர்த்துல பேசியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி உங்களோட டைமை வந்து அதிகமா எலிசன் மிஸ்ல போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க டைம் போறீங்களோ அந்த அளவுக்கு இன்கம் இருக்கு. கரெக்டான முறையில போக்கஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து ஆஃபருக்கான ப்ரொமோஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. லீடர்ஸ் மட்டத்துல அது கரெக்டான டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அதிகபட்சம் 2-3 நாள்ல உங்களுக்கு அந்த ஆஃபர் பத்தின மெசேஜ் வந்துடும். நீங்க ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 10ஆம் தேதி மேல என்ட்ரி ஒவ்வொரு கொடுக்குற என்ட்ரியும் வந்து கவுண்டிங்ல எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த ஏரியா எவ்வளவு கவுண்டிங் அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும். அதனால உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க செய்யற வேலையை கரெக்டா பண்ணிட்டே வாங்க. மீட்டிங் ப்ரொமோஷன் பண்ணுங்க. மீட்டிங்ல நிறைய பேர் உட்கார வைங்க. ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கான எஃபோர்ட் போடுங்க. உங்களுக்கு டெய்லி பாக்கெட் வரக்கூடிய அமௌண்ட் வர மாதிரி கஸ்டமர்ஸும் சரி லீடர்ஸும் சரி கிரியேட் பண்ணிட்டே இருங்க. டெய்லி கான்டாக்ட் எடுத்துட்டே இருங்க. டெய்லி பேசுங்க. டைம் வந்து நீங்க எவ்வளவு நேரம் எலிசன் மிஸ்ஸுக்காக போடுறீங்கன்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஷேர் பண்றதுக்கு தியாகராஜன் சாரும், பிளான் ஷேர் பண்றதுக்கு சுதாகர் சாரும், ஸ்டோரி ஷேர் பண்றதுக்கு பூபாலன் சாரும் வராங்க. அதோட டெஸ்டிமோனியல் டெய்லியும் டெஸ்டிமோனியல் ஷேரிங் இருக்கு. இன்னைக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாம கேட்காம இன்னைக்கு கூடலூர் பாலா சார் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல நாளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டிமோனியல் ஷேரிங்க்கும் ஒன்லி செல்ஃபீஸ் பண்ணது மட்டும் சொல்லுங்க. அங்க வந்து ஷேர் பண்ணது நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்த வகையில ஷேரிங்ஸ்ல யாரும் சொல்ல வேணாம். செல்ஃபீஸ் பண்ணி எனக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதோட இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நேத்து வந்து ஸ்பெஷல் டே. நேத்து வந்து ஒரு சிவன்ராத்திரி அந்த இதுல ஃபங்க்ஷன்ல இருந்தாலுமே நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து சூப்பரான முறையில அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க செல்ஃபீஸ் பண்ண கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், பிளஸ் கஸ்டமர்ஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓப்பன் மைண்டடா நிறைய ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. கொடுத்த அத்தனை லீடர்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். இன்னைக்கு நேத்து மட்டுமே நியூ கஸ்டமர்ஸ், அதாவது புதுசா கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்லயே ஒரு 10 பேருக்கு மேல அட்டன் பண்ணாங்க. அந்த 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ஹெல்த் எல்லாம் பாசிட்டிவா ரிசல்ட் சார், நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார், எடுக்கிறேன் சார் சொல்ற அளவுக்கு நேற்று முடிச்சுட்டு பேசினாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க புது கஸ்டமர்ஸுக்கு இந்த டெஸ்டிமோனியல கரெக்டான முறையில பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதனால உங்களோட ஷேரிங்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய வகையில் வந்து இதெல்லாம் இருக்கும். நான் இந்த பிரச்சனைக்காக எடுத்திருக்கேன், ஆனா அந்த பிரச்சனை சரியா போயிருக்கு சார் அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு பாருங்க அவங்களுக்கு. அந்த வகையில வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேரிங் கொடுத்த அத்தனை லீடர்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். கலந்துகிட்ட அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். நிறைய புதுமுகங்கள் நிறைய கலந்துருக்காங்க. அவங்க எல்லாம் கலந்துக்க வச்சிருக்க அத்தனை லீடர்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த நேரம் வரையிலும் இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அனைத்து நண்பர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு 7 மணிக்கு லீடர்ஸோட மீட்டிங் இருக்கு. ஒவ்வொரு டீமுக்கும் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்தந்த டீம் லீடர்ஸ் வந்து அவங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8:30 கம்பெனியோட நமக்கு யோகி சாரோட இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு. கரெக்டா அதுக்கும் போக்கஸ் பண்ணுங்க. நிறைய பிசினஸ்குள்ள பர்சன் கண்டினியூவா தொடர்ந்து கத்துக்கிறதுக்கான மீட்டிங்ல போக்கஸ் பண்ணி இன்னைக்கு இந்த மீட்டிங் இருக்கு, வாய்ப்பு கிடைச்சு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அட்டன் பண்ண வைங்க. நம்ம டெய்லி மெசேஜ் இருக்கு, டெய்லி மீட்டிங் இருக்குன்ற மாதிரி காமனா சொல்லாம மெசேஜ் லிங்க் அனுப்பாம இன்னைக்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம் இருக்கு, உங்களுக்கு எப்படின்னு பாருங்க, டைம் கிடைச்சுன்னா இந்த அட்டன் பண்ணுங்க, நாலேஜ் கிடைச்சுக்கும் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா அவங்க ஓகே நம்மள சார் வந்து கம்பல் பண்ணலாம், ஆனா இருந்தாலும் பார்க்க சொல்றாங்க, நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும். அதனால கொஞ்சம் அவங்களோட அப்ரோச், புதுசா மீட்டிங் பார்க்க வைக்கிறவங்கள கொஞ்சம் அப்ரோச் பண்ணி கரெக்டான முறையில உங்களோட அப்ரோச் வந்து பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க. அது வந்து ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும்.
நீங்க கட்டாயப்படுத்தி மீட்டிங் பாருங்கன்ற மாதிரி துணிக்க வேண்டாம். அதே போல லிங்க் அனுப்பிச்சுட்டு கம்முன்னு இருக்க வேணாம். சொல்லுங்க என்ன விஷயம், என்ன நடக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு பண்ணீங்கன்னா நிறைய நடக்கும். நேற்று அது மாதிரிதான் நீங்க இந்த டெஸ்டிமோனியல் ஷேரிங்ஸ் நிறைய பேர் இப்படிதான் பண்ணுச்சு. ஆனா அதனாலதான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. புது முகங்கள் நிறைய வந்திருந்தாங்க. ஆனா பழைய முகங்கள் நிறைய பேர் வரல. ஆனா நிறைய ஷேரிங் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல. ஆனா நேற்று ஃபங்க்ஷன்லயே அந்த அளவுக்கு வந்திருந்தாங்க. அதனால எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் நம்ம மாலை சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடிச்ச வேலை